எல்லா ஐபிஎல் டீமும் மினி ஏலத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிட்டர்ன்ஸ் அண்ட் டெட்லைன் நவம்பர் 15னால அது ஒரு பக்கம் ரெடி பண்ண பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடியே தங்களுக்குள்ளேயே ட்ரேடில் சில பிளேயரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்தபடி சிஎஸ்கே டீமும் ஆர்ஆர் டீமும் சிஎஸ்கே மற்றும் ஆர்ஆர் சேம் ப்ரைஸில் உள்ள பிளேயரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பிளேயர்ஸ் ராஜஸ்தான் ராயலோட சஞ்சு சாம்சனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தளபதி என வர்ணிக்கப்படும் ரவீந்திர ஜடேஜாவும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் மூலிமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளானில் இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரேடு நேற்றே கம்ப்ளீட் ஆகிக்க வேண்டியது. ஆனால் இன்னும் இந்த பிரச்சனை இழுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் ராஜஸ்தான் ராயல் அவங்க ரவீந்திர ஜடேஜா மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு பிளேயர் வேணும்னு கேட்குறாங்க. அதுதான் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் பர்வீஸ். ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை இழக்க தயாராக இல்லை. ஏன்னா அவர் இளம் ஆட்டக்காரர். ஸோ அதனால் அவருக்கு பதிலாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ் சாம் கேரனை தரேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ரவீந்திர ஜடேஜாவுக்கு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அந்த சைடு ஆர்ஆரில் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வர ரெடியாக இருக்கார். ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரவீந்திர ஜடேஜாவை கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணி இந்த ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க. ஆனால் இப்போது இருக்கிற ஒரே பிரச்சனை ஆர்ஆர் டீம் சாம் கரன் பதிலாக வரிவிசை கேட்குறாங்க. அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விட்டு தருமா இன்னும் தெரியல. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதை விட்டு கொடுக்கறதுனால இந்த டீல் எப்போ முடியும் அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும். ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கே டீம் ட்ரேட் மூலிமா விற்க முயற்சி பண்ணுறதுக்கு 3 காரணம் இருக்குது. 2024 அப்புறம் ரவீந்திர ஜடேஜா 2020 மேட்ச்சில் விளையாடுறதே இல்லை. ஒயிட் பால்லையும் ஓரங்கட்டப்பட்டுட்டாரு. ஸோ அதனால் இது ஒரு காரணமாக பார்க்கப்படுது. மற்றொரு காரணம் பேட்டிங்கில் ஏற்பட்ட தொய்வு. ரவீந்திர ஜடேஜா கடந்த 2 சீசனாகவே சரியாக பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ இவருக்கு பதிலாக இன்னொரு ஆல்ரவுண்டர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு செஞ்சுருக்காங்க. 3வது மற்றும் இறுதி காரணம் சிஎஸ்கே டீமுக்கு மற்றொரு குவாலிட்டி ஸ்பின்னராக நூர் அகமது இருக்கார். இவர் ஒரு மேட்ச்சுக்கு 4 விக்கெட் சராசரியாக எடுத்துடுறாரு. இவர் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறதுனால சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.